மறைந்த காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் நேரில் அஞ்சலி செலுத்திய பின்பு பேட்டியளித்து வருகின்றனர். அதனை தற்போது பார்க்கலாம். திரு EVKS அவர்களுடைய இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாத தனிப்பட்ட வகையிலும் அரசியலிலும் மிகப்பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை, ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எப்பொழுதுமே தான் நினைத்ததை வெளிப்படையாக எந்த தயக்கமும் யாருக்கும் பயப்படாமல் பேசக்கூடிய தைரியம் பெற்றிருந்த ஒருவர் அவர். அதே போல தன்னுடைய கொள்கைகளை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு அரசியல் தலைவர். எப்பொழுதும் என் மீதும் முதலமைச்சர் அவர்கள் மீதும் தலைவர் கலைஞர் அவர்கள் மீதும் அன்பும் பாசமும் கொண்டிருந்த ஒருவர். அவர் இருக்கக்கூடிய இடமே கலகலப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒரு மாமனிதர் அவர். அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேர இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர்களுள் ஒருவர், மேனால் இந்திய ஒன்றிய அமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் துயரத்தையும் அளிக்கிறது. தந்தை பெரியாரின் குடும்ப வழி தோன்றல், துணிச்சலாக கருத்து சொல்லக்கூடிய பேராற்றல் கொண்டவர். குறிப்பாக தனிப்பட்ட முறையிலே என் மீது மிகுந்த பற்றுதலை கொண்டவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவர், ஊக்கப்படுத்தியவர். மருத்துவமனைக்கு செல்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மனந்திறந்து பாராட்டி ஊக்கப்படுத்தினார். பெரியார் வழியில் தொடர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அவருடைய மறைவு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டுமின்றி தமிழக அரசியலுக்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற காங்கிரஸ் இயக்கத்தாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியலுடைய முன்னணி தலைவர் எப்போதெல்லாம் தான் சார்ந்திருக்கின்ற கட்சியினுடைய தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் தொண்டர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய தலைவராக செயல்பட்டவர் EVKS அவர்கள். அவர்களுடைய மறைவு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. தமிழ்நாட்டிலே ஒரு பேரிழப்பு. குறிப்பாக அவரோடு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கி பழகிற வாய்ப்பை பெற்ற என்னை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு. அந்த குடும்பத்தாருக்கு நண்பர் EVKS இளங்கோவன் அவர்கள் ஒரு துணிச்சலான தலைவர், அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர், கொள்கையோடு செயலாற்றி வந்த தலைவர். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர். எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து எதிர்த்து வந்த துணிச்சல் மிக்க தலைவர் தான் நண்பர் இளங்கோவன் அவர்கள். பெரியார் அவர்களின் வாரிசாக திகழ்ந்தவர், அவருடைய கொள்கை பற்றோடு செயல்பட்டவர். குறிப்பாக எங்கள் மருத்துவரையா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர். அடிக்கடி பேசுவார், எப்படி இருக்கார் டாக்டர், நல்லா இருக்காரான்னு கேட்டுகிட்டே இருப்பார். டாக்டரையா கேட்பார். அப்படி ஒரு நல்ல தலைவரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.